மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 5வது படம் திரௌபதி 2 நாளை நேதாஜி ஐயாவின் பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகிறது. படம் தமிழ்நாடு முழுக்க 300 திரையரங்குகள் மிகாமல் படம் வெளியாகிறது. என்னுடைய தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ இப்போ தான் நடந்தது. படம் பார்த்தவங்கலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 2.5 hours பீரியட் ஃபிலிம். இது ஒரு 7 minutes மட்டும்தான் 2025 நடக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். அதுலேயுமே ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுருக்கேன். படம் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதால கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருட்செலவில் நிறைய இந்தியா முழுக்க இருக்க நடிகர்களை கொண்டு வந்து இந்த படம் நாங்கள் மும்பையில் 70% படப்பிடிப்பை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் செஞ்சு திருவண்ணாமலை, சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு அங்கெல்லாம் செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். மற்ற புராண படங்கள்லேருந்து இந்த படங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு நீங்கள் பார்த்த கோவில் ஆகட்டும், நீங்கள் பார்த்த செஞ்சிக்கோட்டை, வேலூர் கோட்டை, மதுரை நாயக்கர் மகால், அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பார்த்துருப்பீங்களோ அது நாங்கள் இந்த படத்தில் காட்ட முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் படம். இது குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு திரௌபதி தேவி என்ற பெண்ணை சுற்றி அமைக்கப்பட்ட ஒரு கதை. 14ஆம் நூற்றாண்டில் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து வீர வல்லாள மகாராஜா 3ஆம் வீர வல்லாளர் மற்றும் காடவராயர்கள், சம்புவராயர்கள் அவங்க எப்படி இந்த தர்மத்தை காப்பாற்றி இன்னைக்கு நம்ம எப்படி இலவசமாக போய் கோயில் குளங்கள்ல யாருக்கும் எந்த வரியும் செலுத்தாமல் சாமி கும்பிட்றோம். அதுக்கு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களோட வீரத்தை காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கதை. ஸோ இதில் எதிரிகளாக யாரையும் சித்தரிக்கலை, ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவங்கள தான் காட்டியிருக்கோம். ஸோ அந்த தெளிவோட அந்த நோக்கத்தோட நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு, தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா இது அமையணும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார் அதான் சார், இப்போ வரைக்கும் எங்களுக்கு 300 தேட்டர் கிடைச்சிருக்கு சார். நாளைக்கு காலையில் தான் தெரியும். தேட்டர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு சார். அது அக்ரிமெண்ட் போட்டே இருக்காங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான். எங்களை மாதிரி படங்களுக்கு லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் கரெக்டான நம்பர்ஸ் தெரியும் சார். இப்போதைக்கு நியர்பை 300 தேட்டர் சார் தமிழ்நாடு. சார் அப்படிலாம் இல்லை சார். அஜித் சாரோட உயரம் என்ன, நீங்க போய் நானும் ரிச்சர்ட் சார்லாம் நாங்கள் ஒருவேளை இந்த படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் மங்காத்தா போயிருப்போம். நாங்கள் பொங்கலுக்கே வர பிளான்ல இருந்தோம் சார். பொங்கலுக்கு நாங்கள் நினைச்ச அளவுக்கு திரையரங்கள் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்ததால நாங்கள் தள்ளி வர வேண்டிய சூழல். ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் எங்கள் ப்ரமோஷன்லாம் யூஸ் ஆகுன்றதால வந்திருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. ஸோ நாங்கள் போட்டியெல்லாம் வரல சார். அவங்க ஆடியன்ஸ் தனியாக பார்ப்பாங்க, எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் ஃபுல்லாக. இந்த படம் முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம். குழந்தை குட்டியோட பார்க்கணும். அவ்வளோ பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில். நான் நீங்கள் ஒரு ஷோ ரெடி பண்ணீங்கன்னா நான் ரெடி சார். நான் நாளைக்கு இதே பிரசாத் லேப்ல ஒரு ஷோ புக் பண்ணுறேன். நான் கேட்டிருக்கேன் சார். நான் எல்லார்கிட்டையும் ஷோ கேட்டிருக்கேன் சார். எல்லாரையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். சீமான் அண்ணனையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். நீங்க நினைக்கிறவங்க எல்லாம் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். எல்லா படத்துக்கும் கூப்பிடுறேன். அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை, வரமாட்டாங்க. இப்போ உங்களை மட்டும் இந்த மாதிரியான மூவி பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டான ஒரு ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரேமை தூக்கி போடாத மாதிரி இந்த படம் இருக்குமா? இல்ல, இந்த படம் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் யூஸ்வலா என்னோட படங்கள் இருக்க மாதிரி எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் இல்லை. மதுரையில் தான் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த கேஸை கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த படம் வட தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அங்கே திருவண்ணாமலை தலைநகரை கொண்டு ஆண்டவங்களோட உண்மை சம்பவம். 700 வருஷமா வீரவல்லாள மகாராஜாக்கு இன்னுமே மாசி மகம் அன்னைக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே நான் சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகத்திலேருந்து இப்பவும் இந்த வருஷமும் திதி கொடுத்துருக்காங்க. சிவபெருமான திருவண்ணாமலை கோயிலேருந்து சம்பந்தனூர் 10 கிலோமீட்டர் அவங்க வீதி உலா வல்லாள மகாராஜ் திதி கொடுத்துட்டு போற வரலாறு இப்பவும் இருக்கு. ஸோ அந்த மன்னரோட ஒரு வரலாறு, சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டாண்ட காடவராயர்களோட வரலாறு.
ஸோ இதெல்லாம் தான் ஹைலைட்டா சொன்னதால எனக்கு இந்த படத்துல எந்த விதமான சர்ச்சையும் கான்ட்ரவர்சியும் வரல. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. படம் நாளைக்கு நல்லபடியா ரிலீஸ் ஆகும். இந்த மூவி பண்ற ஒரு காரணம் இருக்கும்ல. எவ்வளவு மூவி இருந்தாலுமே திரும்ப இதே ஒரு காஸ்ட் ரிலிஜியனா ஒரு மூவி பண்றதுக்கு என்ன இல்ல, இதை நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமா இதை பார்க்க கூடாது. இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த துக்ளக், தம்கானி, பல்பான் அவங்கள பத்தின கதை. மக்களுக்கு அது வந்து அப்சர்வ் ஆகாதுல்ல சார். முஸ்லீம் காமிக்கும் போது எல்லாமே முஸ்லீம் சார் நாளைக்கு படம் பார்க்க போறாங்க. படம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வரதான் போகுது. நான் பதில் சொல்ல தயாரா தான் இருக்கேன். இது ஒரு வரலாற்று படம் சார். நீங்க பாகுபலி எப்படி பாத்தீங்களோ, பாகுபலியில வந்து எங்க ஒரு வில்லன் வருவார்ல, அவரை நீங்க எந்த அடையாளத்திலயும் பாக்கல. எந்த நேமும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இல்ல முஸ்லீம் ஒரு எங்க சொல்லிருக்கு? சொல்லலையே பாய்னு ஒரு கேரக்டர். அதாவது சார் அவங்க நம்ம நாட்டு படையெடுத்து வந்தவங்க அப்படி அந்த மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க, அந்த மாதிரி தோட்டத்துல இருந்தாங்க, அதை அப்படியே காட்டியிருக்கோம் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோட இதை பண்ணல. பிரச்சனைகள் வராது. வக்பு பத்தி பேசுனது வந்து திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் வக்பு திருத்தத்திலே ஒரு சட்ட திருத்தம் வந்தது இல்லையா? அதனால நமக்கு இன்னுமே அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போனதுல இன்னுமே அந்த பிரச்சனை இருக்கு. இந்த படம் வந்து ஆக்கிரமிப்பாளர் வந்தப்ப இந்த நிலத்தை எப்படி கைப்பற்றினாங்க, எப்படி மக்களை மதம் மாத்துறாங்கன்னு சொல்றதுதான் படம். ஸோ அது இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்னதாக தொடர்ந்து இருக்கின்றதாக ஒரு 5 நிமிஷம் வக்பு வாரியத்தை பற்றி பேசியிருக்கோம். பட் நாங்கள் அது ரொம்ப டீட்டெயிலாக இதில் தொடரல. ரொம்ப அவ்வளோ அது தீர்ப்பு வந்துச்சு, வக்பு வாரியத்தில் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் படத்தில் சொல்லலை. அந்த திருச்செந்துறை நடந்த சம்பவத்தை மட்டும் அப்படி தொட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். சார் இப்போ இந்த கிங்டம் படம் வந்தது, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திரையரங்கு போயிட்டு. ஒருவேளை உங்க படத்துக்கு அப்படிலாம் வந்தா அதெல்லாம் எதிர்ப்பு சார் இப்படி ஒரு கதையை கருவை கையில் எடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் சார் வந்திருக்கேன். கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். மக்கள் ஆதரவு இருந்தா எல்லாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பண்ணாலும் சமாளிச்சிடலாம். சென்சாரே சமாளிச்சுட்டு வந்துடும் சார். கண்டிப்பா எதிர்ப்பு, விவாதம் இதெல்லாம் சமாளிச்சுட்டு கண்டிப்பா மக்கள் கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன் நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ. நன்றி.